மிளகு தக்காளி, இதை பறித்து இப்போ குழம்பு வைக்கலாம். பாருங்கள், இந்த செடியில் நிறையா பழம் இருக்குது. மிளகு தக்காளி பழம் தான் பொரித்து வச்சாச்சு. ஒரு கப் தேங்காய், கொத்தமல்லி, வெங்காயம், மிளகாய், கொஞ்சம் ஜீரக மிளகு, தாளிக்கிறது கொஞ்சோண்டு வெங்காயம், இதெல்லாம் வறுத்து இப்போ அரைச்சி தாளிச்சிடலாம். என்ன காஞ்சிடுச்சுப்பா, வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடயே அலசி வச்சுருக்கிற மிளகு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய், ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்குறேன். பழம் வந்து எண்ணெயில் கரன்னு வெடிச்சோம்னா தீண்டு அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லா பழமும் வெடிச்சிட்டு ஆட்டி வச்சுட்டு கிளம்பிக்கலாம். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொதிக்க குழம்பு வெந்துருச்சுப்பா, புளி ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான். ஒரு கொதி எண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா சாப்பிட்றலாம். முடிஞ்சிருச்சுப்பா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்லாம்.